அமைதியான காலை பொழுது, மனதை வருடும் சில்லென வீசும் இளம் காற்று, அமைதியான ஒரு ரயில் பயணம். அந்த பயணத்தின் நடுவே ஒரு அழகான அர்த்தமுள்ள குட்டி சிந்தனை. லைஃப்பில் நிறைய பேரை கேட்கும்போது நீங்கள் என்ன ஆகணும், உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும், லாயர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. என்ன வேணால் ஆகலாங்க லைஃப்பில். பட் என்ன ஆகணும் அப்படின்னாலும் என்னோடய கால்குலேஷனில் 2 மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தோணுச்சு. ஒரு அடிஷன், ஒரு சப்ட்ராக்ஷன். நிறைய வேல்யூஸை நம்ம கேரி பண்ணுறோம், நிறைய ஆட்டிடியூட்ஸை கேரி பண்ணுறோம். என்னோடய தாட்டில் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும், இன்னொரு விஷயத்தை சப்ட்ராக்ட் பண்ணணும். என்னென்னு யோசிக்கிறீங்களா? லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொறுமை. அதை நிறையவே நம்ம லைஃப்பில் ஆட் பண்ணணும். இன்னொரு விஷயம், ரொம்ப மோசமான விஷயம், நம்ம நடக்கிற எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா கோபம். அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எப்போவும் லைஃப்பில் நீங்கள் நினச்சது எல்லாம் அச்சீவ் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும், யூ வாண்ட் டு மேக் யுவர் லைஃப் கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது அப்படின்னா நிறைய ஆட் பண்ணுங்கள். பொறுமையை ஆட் பண்ணுங்கள், நிதானத்தை ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். நிறைய சவால்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் வரதான் செய்யும். ஹாப்பினஸ் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக அதை ஹேண்டில் பண்ணுறோம். பட் அதே நேரம் சவால்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்பொழுது அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலை. ஸோ நம்ம பொறுமையை இழந்துடுறோம், நிதானத்தை இழந்துடுறோம். அப்படி அதை இழக்கும்போது நம்ம மனசில் 2 விஷயம் தோணும். ஒன்று, கோபம் வரும். ஏன் இப்படி, ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு மட்டுமா அப்படி தோணும். சில நேரத்தில் பொறுமையை இழந்து தவறான முடிவு எடுப்போம், இல்லை தவறாக நம்மளுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றிக்குவோம். அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். ஸோ என்ன லைஃப்பில் நடந்தாலும் பொறுமையாக நிதானமாக அதை ஹேண்டில் பண்ண பழகணும். இன்னொரு விஷயம் சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, கோபம். ஸோ மனுஷனுடைய முதல் எதிரி, நம்ம எது சாதிக்கணும்னு நினச்சாலும் நம்மளுடைய முதல் எதிரியாக இருக்கிறது நம்மளோட கோபம். ஸோ அதை குறைக்கும் பொழுது என்ன மாதிரியான கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன மாதிரியான சவால் வந்தாலும் சரி, எந்த மாதிரியான மக்களை நம்ம லைஃப்பில் மீட் பண்ணாலும் சரி, நம்மளால் ஹாப்பியாக சந்தோஷமாக நம்மளுடைய கோலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை நோக்கி நம்மளால் ஓட முடியும். ஸோ ஆல்வேஸ் add lot of patience and always subtract anger. கோபத்தை குறைங்க, பொறுமையை அதிகமாக்குங்க. உங்கள் லைஃப், என் லைஃப், எல்லாருடைய லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கும். Have a good day.